சிவ 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 சிவா என்று சிவ முழக்கம் இருக்கிறார். அன்பு சகோதரர் சிவசரவணன். நீரைகளியப்பம் ஓடவள் கோரி கப்பிய கரி கட்டிடும் அடியவர் முற்றியில் உரைபவர் கற்பகவனியும் மட்டிடும் அரண்மகன் மற்பொருதிகள் பூயமனையானை மத்தளவனை புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே மட்டவிலகனை ஒப்படையோனே முப்பொருளிருந்து ஆட்சி மங்களை அத மக்கள் கொடுக்கிறார் அத்தியரது கொடு மனம் ஒப்புண மதனிலையும் அற்புற மகனுடைய எனக்கருள் தந்தை தந்தா கரிவேவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழிவோன்னு பொழித்த புகழியவும் கலர் போற்றி ஆடுமிசை கல்விடத்தில் அன்பியான் போற்றி வாழி திருநாவலோர் வந்தந்தர் பதம் போற்றி ஓழி வழி பெருவாள் போற்றி கஷ்டமும் எல்லாம் விநாயகர் திருவள்ளுவரும் அடியார்கள் ஒவ்வொரு வருடமும் இன்று முன்னணி சார்பாக விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த விழாவை ஏற்றி போற்றக்கூடிய ஐயா தலைமையேற்று டாக்டர் எம் சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய பிடி சோலைப்பன் ஐயா அவர்களுக்கும் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் மாரிமுத்து ஐயா அவர்களுக்கும் இளங்கோ செல்வன் ஐயா அவர்களுக்கும் சுந்தரமுதி ஐயா அவர்களுக்கும் எம் முனீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீ முருகன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீ தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஈரே அடியில் பேசத் தோன்றுகின்றேன். ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறப்பாக ஐயா அவர்கள் பிரபாகரன் ஐயா அவர்கள் இந்த தாமரை விநாயகர் பக்தர் குழு சார்பாக இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நடத்தி வருகின்றார்கள். அவர்களை மிகவும் பாராட்ட வேண்டும். ஏனால் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து அதை நடத்த வேண்டும் என்ற சாதாரண விஷயம் அல்ல, அது மிக சிரமமான விஷயம். இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதை மிகச் சிறப்பாக நடத்தி அதை வெற்றி கண்டு வருகின்றார்கள். இந்த தாமரை விநாயகர் குழு பக்தர்கள் சார்பாக கே பிரபாகரன் ஐயா, விஜயன் ஐயா, செல்வகுமார், கேபிள் சரவணன் அவர்கள், நாட்டாமையம் திருப்பதி அவர்கள், விவசாயியம் விக்ரமாதித்தன் அவர்கள், ஆர் சுப்பிரமணியன் செட்டியார் அவர்கள், டி முத்துக்குமார் ஐயா அவர்கள், சி தியாகராஜன் ஐயா அவர்கள், எம் சந்தான காலை, சித்திரைக்கணி, பந்தல் முருகேசன் அவர்கள், ஆர் சுந்தரமூர்த்தி அவர்கள், ஆட்டோ திருப்பதி ராஜா அவர்கள், சமையல் சரவணகுமார் அவர்கள், அரிசிக்கடை மாரியப்பன் அவர்கள், மாரியப்பன் பந்தல் முத்துப்பாண்டி அவர்கள், சிவன்ராஜ் அவர்கள், இவர்களெல்லாம் மிக அற்புதமாக ஐயா பிரபாகரன் ஐயா அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமைக்கு பேச திருவள்ளி ஒரு முறை முதல்ல ஒரு விஷயத்தை அறிவு தெரிவித்து இப்ப அந்த ஐயா சொன்னாங்க விநாயகர் பற்றி பேசும்போது ஔவையார் அவர்கள் முன்னாடி விநாயகர் பெருமானை கூட்டி பாடினார்கள் என்று நீங்க சொன்னீங்க.
சரிதான். ஆனா முதல் எடுத்தது விநாயகர் பெருமானை பாடிவிட்டு தான் செலுத்துகிறார்கள் ஆத்திசூடி. அந்த ஆத்திசூடி என்பது விநாயகர் பெருமானுக்கு சூடக்கூடிய மலர்கள் அர்த்தம். எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் எந்த ஒரு கலைஞராக இருந்தாலும் முதலில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு தான் அந்த நூலை தொடங்குவார்கள். ஏனென்றால் அந்த நூல் ஆச்சாரம் பாதுகாக்கும் பொருட்டும் அந்த நூல் கடைசியாக இறுதியாக அது செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் சரியாக செல்வதற்கும் முதலில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் எந்த ஒரு நூலும் செய்ய முடியும். அப்படி அவையில் பாட்டியவர்கள் ஆத்திசூடி எழுதும்போது முதல் எடுத்ததும் ஆத்திசூடி அறம் செய்ய விரும்பும் எழுதினாங்க. அந்த ஆத்திசூடி என்பது விநாயகர் பெருமானுக்கு சூடக்கூடிய மலர்கள். முதலில் விநாயகர் பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சித்து விட்டு அதுக்கப்புறம் தான் அறம் செய்ய விரும்பும் தொடர்கிறாங்க. அப்ப அவங்க சரியா தான் செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் கூட முதல்ல செய்யும் போது ஆத்திசூடி அறம் செய்ய விரும்பு. இன்னொன்று திருமூல தேவனாருடைய திருமந்திரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் முதல்ல படிச்ச பாடல் என்னமோ சிவனோடு ஊக்கம் தெய்வம் தேடினும் பாடிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பின்வரும் அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பெறை போல் ஈத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று. ஏன்னா ஆச்சாரம் பாதுகாக்கும் பொருட்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் முதலில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு செய்தால் அந்த காரியம் வெற்றியாகும். அதுக்காக முதல்ல விநாயகர் பெருமானை வழிபட்டு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இப்ப குலதெய்வ கோயிலுக்குலாம் போகும்போது என்ன செய்யணும், முதல்ல விநாயகர் பெருமானுக்கு விடலை உடைத்து விட்டு தான் செய்வோம். விநாயகர் பெருமானை எல்லாமே தந்துடுவார். அவர்கிட்ட சர்வ வல்லமையும் அவர்கிட்ட உண்டு. அவரே எல்லாம் தந்து விடுவார். அதனாலதான் சாமி 5 கரத்தனை நாங்க 5 கரம் வச்சிருக்காரு சாமி. ஒண்ணு தேவர்களுக்காகவும், ஒன்று தன் தாய் தந்தையரை பூசிப்பதற்காக துதிக்க வச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த கலசம். அது எதுக்காக முதல்ல தாய் தந்தையரை பூசிக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்ததே விநாயகர் பெருமான் தான். இப்ப யாராவது இந்த உலகத்துல தாய் தந்தையாருக்கு காலையில சுத்தி வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு யாரும் கிளம்புறாங்களா வெளியில பேசி பாருங்க, ரொம்ப கம்மி. ஆனா இருக்காங்க, 1-2 பேர் இருக்காங்க. காலையில வெளியில போனா தாய் தந்தையரை பூசிச்சுட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி திருநீர் பூசிட்டு தான் வெளியில போற ஆளுங்களாம் இருக்காங்க. அதையும் பார்த்து அப்படி தாய் தந்தையை பூசிக்க வேண்டும் என்று முதல்ல சொல்லிக் கொடுத்ததே விநாயகர் பெருமான். அதே மாதிரி ஒரு திருக்கரம் தேவர்களை காப்பதற்கும், ஒரு திருக்கரம் தாய் தந்தையை பூசிப்பதற்கும், ஒரு திருக்கரம் தனக்காகவும் லட்டு வச்சிருப்பாரு பார்த்துட்டீங்களா அது தனக்காகவும், 2 திருக்கரம் இந்த உயிர்களுக்காக பாச அங்குசா 2 வச்சிருப்பாரு. எதுக்குன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல் என்னன்னா ஆணவம் என்கிட்ட ஒரு செயல். எதை செஞ்சாலும் நான் செஞ்சேங்கிற அந்த உணர்வு நமக்கு வந்துருதா, யான் எனது என்னும் செருக்கு இருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு நம்ம வள்ளுவரே சொல்றாரு. அப்படி எல்லா உயிரிட்டும் இயல்பாக இருக்கக்கூடியது என்னவென்று கேட்டால் ஆணவமலம் என்கின்ற ஒரு குற்றம் நம்மை மறைத்திருக்கிறது. அறியாமை ஆணவம்னு ஒரே வரியில சொல்றாரு நமது உமாபதி சிவாச்சாரியர். இயல்பாகவே இந்த உயிர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துல முழு இருளில் இருந்து நம்ம இறைவனை காண விடாமல் தடுப்பது எது என்று கேட்டால் இந்த ஆணவம் என்கின்ற இந்த ஒன்று நம்ம இறைவனை காண விடாமல் தடுத்தது. இறைவன் நம்ம மேல் கருணை வைத்து இந்த உலகத்தை படைத்து, உலகத்தை தான் இறைவன் படைக்கின்றாரே தவிர உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. ஆரம்பத்துல இந்த உயிர்களுக்கெல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவார் சீர்தொழில் வேற்றுமையான் என்று சொல்வதற்கிணங்க எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடலை இறைவன் தருகின்றார். ஆனா அப்படி தரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உயிர்களுக்கு விருப்பு வர ஆரம்பிச்சு. அப்படி விருப்பு வர ஆரம்பிச்சதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதுக்கும் தகுந்த மாதிரி உடம்பையும் இறைவன் கொடுக்க வேண்டியது. ஒருத்தர் ஒல்லியா இருக்காரு, ஒருத்தர் குண்டா இருக்காரு, ஒருத்தர் வளர்த்தியா இருக்காரு, ஒருத்தர் குட்டையா இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா அவரவர் செய்த வினைக்கு தகுந்தவாறு உடம்பு. சீர்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அவரும் செய்த வினைக்கு தகுந்தவாறு. அதனாலதான் யாரையும் கேள்வி பேசக்கூடாது, யாரையும் போய் துன்புறுத்தக்கூடாது. நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு விதையும். அரிசி வச்சு அரிசி தானே வரும், பருத்தி வருமா? வராது. அப்ப நம்ம மற்றவர்கள் நாம ஏதாவது ஒண்ணு பண்ணா அது நமக்கு திரும்பி வருமா வராதா? கண்டிப்பா வரும். செவத்துல அடிச்ச வந்து எங்க வரும்? திரும்பி நம்ம கிட்டதான் வரும். அப்ப நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போது கொஞ்சம் கவனமா செய்யணும். நன்மை அதிகமா புரியணும். நாம நன்மை புரிஞ்சா நமக்கு நன்மையாக திரும்பி வரும். தீமை செஞ்சா தீமை நமக்கு திரும்பி வரத்தான் செய்யும். ஆகையினாலே நாம் நன்மை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
தீமை கனவுல கூட நினைச்சுக்க கூடாது. வாய்மை எனப்படுவது யாதெனின் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு கூட நமது வள்ளுவர் சொன்னார். அப்படி எந்த ஒரு செயலை செய்தாலும் முதலில் நாம் விநாயகர் பெருமானை வழிபட்டு செய்தால் அந்த காரியம் வெற்றி அடையும் என்ற அடிப்படையில ஒரு முறை சுந்தரம் சுவாமிகள் சேரமான் பெருமானினர் அப்படியே முதல் நாளே எல்லாம் பேசிக்கிறாங்க. அவை பாட்டி சுந்தரம் சுவாமிகள் சேரமான் பெருமான். அப்பயே பாத்தீங்கன்னா தொலைபேசி வந்துருக்கு. நீங்க இப்பதானே செல்போன்ங்கிறீங்க, அப்பயே அவங்க செல்போன்ல பேசியிருக்காங்க. யார் முதலில் கைலாயம் செல்கின்றார்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. அவை பாட்டி அப்படி விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதற்கு அப்படியே பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் வேகமா பூஜை பண்ணாங்க. உடனே விநாயகர் பெருமான் பதவி இழந்த. அவை உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல சாமி ஏற்கனவே கைலாயத்துக்கு சேரமான் கிளம்பிட்டாங்க. இப்ப நான் அவங்களுக்கு முன்னாடி போகணும். அப்ப நான் வேக பூஜையை முடிச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப விநாயகர் சொன்னாரு, நீ நிதானமாக பூஜை செய், உன்னை அவர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் கைலாயத்தில் நிறுத்துகின்றேன் அப்படின்னாரு. அப்ப பாடின பாட்டுதான் சீதகலப செந்தா மறைவும் விநாயகர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? விநாயகர்கள் பாடிருக்கீங்களா? அப்படி ஒரு நூல் இருக்காங்க அப்படிங்கிறீங்களா? இருக்கு, போய் பாடி பாருங்க. சீதகலப செந்தா மறைவும் பாத சிலம்பு பழையத்தை பாட பொன்னரை ஞானம் பூண்டுகில் ஆடையும் வண்ணம் அருங்கில் வளர்ந்த இன்ப பேரை வயிறும் பெரும் வார கோடும் வேல முகமும் விளங்கு தூரமும் ஐந்து கரமும் அங்குத வாசமும் நெஞ்சில் பொடி கொண்ட நீல மேனிலும் நான்ற வாயும் நாளிரு உயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு கவியும் இலங்குபன் முடியும் திரண்ட முப்படி நூல் திகழவி மாறும் சொற்பதம் கடந்த குரிய மெய்ஞான அற்புதம் என்ற கற்பக களிரே முப்படம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்த அருளி மாயாபிறகு மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனில் புகுந்து குருவடி வாங்கி கோழையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவிலை களைந்து உபட்டா உபதேசம் புகட்டியில் செவியன் செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி எங்கூறு கரணியின் இனிதனக்கு அருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐமுலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்கு செல்லையும் பேரா நிறுத்தி பேச்சினை நிறுத்தி இடைப்பிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் சிலுவனை கபாலம் காட்டி 3 மண்டலத்தில் முட்டிய தூணி நாண்டல் வாங்கில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசவை மிண்டல் மந்திரம் வெளிப்பட உரைத்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் மூடி இடைச்சக்கரத்தின் ஈரத்திலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக தூக்கமும் என்முகமாக இனி எனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனவும் இல்லா மனோலயம் தேக்கியன் சிந்தை தெரிவித்து இருவரி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அழுதரும் ஆனந்தத்தை அழுந்தியன் தெரியும் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்த அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அறிவில் கணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கருவின் உள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டு 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சல் கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே என்று யார் பண்ணா அப்படி பாடி முடிச்சதும் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடினதுனால விநாயகர் பெருமான் தும்பிக்கையால எடுத்து கொண்டு போய் சிவபெருமான் மடியில கொண்டு போய் வச்சார். சரிதா? அப்படி ஒரு வலிமையான பாடல் தான் இந்த விநாயகர். அப்படி விநாயகர் பெருமானுடைய அற்புதங்கள் எல்லாம் சிந்தனைகள் எத்தனையோ திருவிளையாடல்கள் எல்லாம் விநாயகர் பெருமான் நினைவுபடுத்தினார். அப்படி ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, நம்பியாண்டார் நம்பிகள் என்ற ஒருவர் சிறு பிள்ளைல தன் தாய் தந்தையரோடு சேர்ந்து அவர் அப்பா கூட சேர்ந்து கோயிலுக்கு போவார். அவர் விநாயகர் பெருமானை பூஜை செய்வார். சரி தன் அப்பா கூட போய் பூஜைக்கு போவார். அவர் அப்பா போய் விநாயகர் பெருமானை அபிஷேகம்லாம் பண்ணி பலகாரம்லாம் எடுத்து வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் காட்டுவார். சரி அப்ப சாமி சாப்பிடாது போல்க அப்படின்ட்டு இவரும் அப்படி கூடயே போயிட்டு வருவார். ஒரு நாள் அவரு வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்துல தன் பையனிடம் நெய்வேத்தியத்தை கொடுத்து இதை பூஜை செய்ய சொல் என்று தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு அவர் வெளியூர் சென்றார். அப்படி சென்ற பிறகு தன் மகனிடம் கொலக்கட்டையெல்லாம் வைத்து தன் பையனிடம் கொடுத்து பூஜை செய்து விட்டு வா என்று சொல்ல அந்த பையன் நேர போனான். விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி போய் அவங்க அப்பா எப்படி பூஜை செஞ்சாரோ அதே போல நேர போனார்.
நல்ல அபிஷேகம் எல்லாம் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு சாமி சாப்பிடுங்க அப்படின்னாரு. சாமி சாப்பிடுவாரா? விநாயகர் பெருமான் சாப்பிடுவாரா? நீங்க சாமி சாப்பிடுறீங்க அப்படின்னா யாரும் எடுத்து போட்டாங்க ஒரு பொருளுக்கு ஒண்ணு. என்ன இப்ப நமக்கு என்னென்ன பலகாரம்லாம் பிடிக்கும் அத்தனையும் சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு என்ன செய்வோம்? சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை யார் சாப்பிடுறோம்? நம்ம. சாமி சாப்பிடுவாரா? சாமி சாப்பிடுவாரு. எப்படி கேட்குறீங்களா? இப்ப நாம கொடுத்த நைவேத்தியத்தை இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு பையன் வந்தான். எப்பா இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வாப்போ அப்படின்னா, உடனே அந்த பையன் வாங்கிட்டு போய் மனப்பாடம் பண்ணான். ஒண்ணு விடாம வாத்தியார்ட்ட ஒப்பிச்சான். இப்ப ஒப்பிச்சாலும் இப்ப அந்த பாட்டு எங்க அங்கேயே இருக்கா இல்ல மறைஞ்சிருச்சா? இருக்கு பாட்டு. ஆனா அந்த பாட்டு முழுவதும் இவன் மனப்பாடம் பண்ணிட்டான். ஆனா பாட்டு அங்கதான் இருக்கு, இவன் மனசுக்குள்ள தங்கிருச்சு. அதே போல நைவேத்தியம் அங்க இருக்கு, சாமிக்கு காட்டியாச்சுன்னா சாமி ஏற்றுக்கொள்வார். வாசம் இறைவனுக்கு, அதனுடைய பொருள் நமக்கு. புரிஞ்சுச்சா? வாசம் யாருக்கு? இறைவனுக்கு. அதனுடைய பொருள் நமக்கு. அதை நாம தெய்வீகமாக அந்த உணவை நாம் எடுத்து உட்கொள்ள வேண்டும். அப்படிதான். இப்ப சாமி கிட்ட முன்னாடி போய் சாமி சாப்பிடுங்க அப்படின்னா இந்த பிள்ளை சாமி சாப்பிடவே இல்லை, அப்படியே இருந்தா. சாமி சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடலன்னா நான் என்ன செய்வேன்? இந்த செவத்தில் மூட்டிக் கொள்வேன் அப்படின்னா அந்த பையன். சாமி அப்பயும் கம்மன் இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா முட்டை ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன். தடுத்தான். நாம இறைவன்கிட்ட வழிபாடு செய்யும் போது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கணும், பெரிய ஆள் தன்மையா இருக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம குழந்தைத்தன்மையோட இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு இறைவனுடைய அன்பை நாம் பெற முடியாது. அப்படி விநாயகர் பெருமான் அவரை தடுத்து நிறுத்தினான். நிறுத்தி முடிச்சதும் உடனே எப்பா இருப்பா இருப்பா உனக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தாரு. பார்த்ததும் அத்தனை பலகாரமும் தீர்ந்துச்சான். அப்பாட சாமி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு எடுத்துட்டு போயிட்டார். அந்த வெறும் பாத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு போனார். வீட்டுல போய் கேட்டாங்க, இது பிரசாதத்தை எங்க அப்படின்னு கேட்டாங்க. விநாயகர் பெருமான் சாப்பிட்டார் அப்படின்னாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப, விநாயகர் பெருமான் சாப்பிட்டாரு, இல்லை விநாயகர் பெருமான் சாப்பிட்டாரா வேற யார்ட்டையும் கொடுத்துட்டு இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்ல விநாயகர் பெருமான் சாப்பிட்டார் அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னு மறுநாள் அவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டார். வந்துட்டு விநாயகர் பெருமான் சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல, நீங்க கூட போயிட்டு வாங்க அப்படின்னதும் சரி மறுபடியும் அப்பா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட மறுபடியும் இருக்க பிரசாதத்தை கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூடயே போனார் அவங்க அப்பா. எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. விநாயகர் பெருமான் சாப்பிட்றாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சது ஊரே திறந்துருச்சு. திரண்டு எல்லாம் அங்க போனாங்க. ஒளிஞ்சிருந்து எல்லாரும் பார்த்தாங்க. விநாயகர் பெருமாட்டை வழக்கம் போல இவர் போனார், நைவேத்தியத்தை வச்சாரு, அபிஷேகம் நல்லா எண்ணெயில அபிஷேகம் பண்ணாரு, மாப்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி எல்லா அபிஷேகம் பண்ணாரு. எல்லா அபிஷேகம் செஞ்சு சாமியை சாப்பிடுங்க அப்படின்னாரு. விநாயகர் பெருமான் உடல்ல அருக்கு. சாப்பிட்டதும் எல்லாம் ஊரே அதிசயம் பார்த்ததும் உடனே எல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. அப்ப இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பியாண்டார் நம்பிகள் அவ்வளவு பக்தியோடு அவர் வழிபாடு செய்ததற்கு இணங்கி விநாயகர் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக அவருக்கு கிடைத்தது. அப்பொழுது ராஜராஜ சோழன் இங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோயில்ல இந்த திருமுறைகள்லாம் எங்க இருக்கின்றது என்று இந்த நம்பியாண்டார் நம்பியிடம் கேட்க, அவர் ஞான நிஷ்டையில் விநாயகர் பெருமானை அப்படியே கண் மூடி அப்படியே தியானித்தார். விநாயகர் பெருமானை எப்படி தியானிக்கணும்னு ஒரு நிறம் இருக்கு. அந்த படத்துல பார்த்துட்டீங்களா, பாச அங்குசம் வச்சு கையில கலசத்தோட இந்த இருக்கு பாருங்க, இந்த படம் இப்படிதான் விநாயகர் பெருமானை தியானிக்கணும். வேற எந்த விதத்தையும் தியானிக்க முடியாது. இப்படி தியானித்தாதான் விநாயகர் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்ப சிவபெருமான நீங்க தியானம் பண்ணணும்னா சிவலிங்கத்தை தியானம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு மூத்தத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அப்படிதான் இந்த மூத்தத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும்.
அப்படி ஞான நிஷ்டையில் பார்த்து சிதம்பரத்தில் இந்த அறையில் பூட்டப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஞான நிஷ்டையில் பார்த்து நம்பியாண்டார் நம்பிகள் கூறினார். அத்தனை பேரும் போனாங்க, அந்த திருமுறைகளை எல்லாம் எடுத்தார். ஐஸ் கூட வந்த சரி சரி ஒரு முறை விநாயகர் பெருமாள் என்ன பண்ணாரு, சீர்காழி என்ற வழியில் இந்திரன் சூரபத்மனுடைய துன்பம் தாங்க முடியாமல் சூரபத்மன் எல்லாரையும் ஒரு வழி பண்ணி இருந்தான். தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்தான். எல்லாரையும் கொசு விட்டு கடிக்க விட சிறையில் போட்டு மிகுந்த துன்பப்படுத்தினான். அப்பொழுது இந்திரன் மட்டும் அந்த இதுல தப்பிச்சிட்டான். தேவர்களே தப்பித்து நேர சீர்காழியில வந்து ஒளிந்தான். அப்படி ஒளியும் போது அங்கே இருந்து சிவபூஜை செய்ய வேண்டும் என்று அப்படி விரும்பும் போது அங்க தண்ணி இல்லை. இப்ப பூஜைக்கிறதுக்கு என்ன வேணும், மெயினா தண்ணி வேணும். அங்க தண்ணீர் இல்லாத நாள் விநாயகர் பெருமானை அங்கே வழிபாடு செய்யணும். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் போது விநாயகர் பெருமான் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி, இப்பொழுது தண்ணீர் எங்க இருந்தது அப்படின்னா அகத்திய மாமுனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். தண்ணி எங்க வச்சிருந்தாரு, இந்த கமண்டலத்துல வச்சிருந்தார். கங்கை நதியை கமண்டலத்தில் வைத்திருந்தார். கமண்டலத்தில் வைத்திருக்கும் போது காக்கை வடிவம் கொண்டு விநாயகர் பெருமான் அங்கே வந்தார். வந்து கமண்டலத்தில் உள்ள நீரை அப்படி கவிழ்த்தி விட்டார். அப்படி அது விழுந்து ஓடியது. கங்கை கீழே விழுந்து விழுந்து ஓடிய காரணத்தினால் அதுக்கு காவிரி என்ற பெயராகிறது. காக்கை வடிவம் கொண்டு விநாயகர் பெருமான் அதை கவிழ்த்தி அது விழுந்து ஓடிய காரணத்தினால் காவிரி என்று அழைக்கும். அந்த நீரை எடுத்து பூஜித்தான் இந்திரன். சிவபூஜை செய்தான். இப்ப கங்கை பெய்தா காவிரி பெய்தான் சொல்லும்போது எது பெரிய சொல்லுங்க போகும். காவிரி பெரிதுன்னு சொல்றாரு. என்ன காரணம்னா காவிரி சிவபூஜை செய்வதற்கு பயன்படுத்த காரணத்தினால் காவிரி சிறப்புடையது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து என்ன செஞ்சானா, அந்த நீரை எடுத்து முதல்ல கவிழ்த்தி விட்டார் பாருங்களா, தண்ணியை கவிழ்த்தி விட்டாரா, யார் கவிழ்த்தியதுன்னு அப்படி பார்த்தாருல, காக்கை வடிவம் கொண்ட விநாயகர் பெருமான் அப்படி பறந்து போனாரு. இவரும் பின்னாடியே போனாரு. திடீர்னு ஒரு பையனா மாறினாரு விநாயகர் பெருமான். பையனை துரத்தி போனாரு. இவரால முடியல, யாரால, அகத்தியரால முடியல. இனிமே என்னால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சாரு. அடுத்த நிமிஷம் விநாயகர் பெருமான் அவர் முன்னாடி வந்து தோண்டினேன். இந்த உலகத்துல எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் கதையாக. என்னால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு இறைவன் வந்து காட்சி கொடுக்கும். இவர் இனிமே என்னால முடியாது, எல்லாம் இறைவன் செய்ய நினைச்சாரு. அடுத்த நிமிஷம் விநாயகர் பெருமான் அவருக்கு முன்னாடி எழுத்து வந்து அவன் வந்திருக்கிறது விநாயகர் பெருமான் என்று தெரிந்து அவர் திருவடியில் இருந்தார் அகத்தியமாகும். அப்படிப்பட்ட திருவிளையாடல்கள் எல்லாம் நிகழ்த்தினார் விநாயகர் பெருமான். எத்தனையோ பேருக்கு அருள் செய்திருக்கின்றார். இன்னைக்கு நம்ம திருமுறைகள்லாம் பாடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் விநாயகர் பெருமான் தான். விநாயகர் பெருமான் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு திருமுறைகள் பாட முடியும். இன்னைக்கு காவிரியார் ஓடுதுன்னா விநாயகர் பெருமானுடைய அருளினார். காவிரியில குளிக்கணும்னா காவிரிக்கு ஒண்ணு நட்டம் இல்லை, நமக்கு தான் நட்டம். ஒரு திருச்சி வரைக்கும் போயிட்டு காவிரியில குளிக்காம வந்தானோ அப்ப யாருக்கு நட்டம், நமக்கு தான் நட்டம். அங்க குளிக்காதவங்களுக்கு தான் நட்டம். அப்படி காவிரியாறு அது சிவபூஜைக்கு பயன்பட்ட காரணத்தினால் அப்படிப்பட்ட சிறப்புடையது. விநாயகர் பெருமானுடைய திருவுருள் பரிபூர்ணமாக அகத்திய மாமுனிவருக்கு கிடைத்தது. அடுத்துடாரு விநாயகர் பெருமான் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வியாச முனிவர் எழுதினார். மகாபாரதத்தை எழுதினார். அவருக்கு வேத வியாசர்னே பேரு.
எனக்கு ஈக்குவலா நான் சொல்றதுக்கு தகுந்தவாறு எழுதக்கூடிய ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டார். அவரு தேடி எங்கேயுமே கிடைக்கல. அப்ப விநாயகர் பெருமான் அந்த இவரை எழுதுவார் அப்படின்னாரு. நான் சொல்ற விதத்துக்கு உன்னால எழுத முடியுமான்னாரு. விநாயகர் பெருமான் நான் எழுதுற விதத்துக்கு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. விநாயகர் பெருமான் எழுதிட்டே இருந்தாரு. திடீர்னு என்ன எழுதி அச்சு அணி முடிந்தது. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாரு, தன்னுடைய கொம்பை எடுத்து உடைத்து எழுதினார். நீங்க விநாயகர் இதை பாருங்க, பாதி ஒடிஞ்சிருக்கா, ஒண்ணு ஒடிஞ்சிருக்கும், ஒண்ணு ஒடியாம இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு நம்ம என்னெல்லாம் வைக்கலாம், என்ன வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம்னா நம்ம அருளாளர்கள் செய்யலாம். பக்கரை விசித்திரமணி பொற்களனை பட்சியனும் பக்குவமர கோணையும் அக்குவடு பட்டோனிய பட்டுருவ விட்டருள்கை வழிவேலும் அப்படின்னு பாடிட்டு சொல்றாரு. விநாயகர் பெருமானுக்கு என்ன வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு, இக்கவரை நற்கனிகள், நல்ல கனிகளெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணணும் விநாயகர். எப்படிங்களா, வீட்டுல நீங்க சாமி கும்பிடும்போது பெயினா எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடுவாங்க. நாம வழிபாடு செய்யும் போது நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா ஆணவம் இருக்கக்கூடாது. நான் அப்படிங்கிற அந்த இது வரணும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கோயில்ல 3 பொருள் போகும். தேங்காய், வாழைப்பழம், சூடம் போகுமா? தேங்காய் சொல்லிச்சு நான் தான் ரொம்ப வலிமையானவன் அப்படின்னது, நான் அப்படின்னது, நான் வலிமையானவன். வாழைப்பழம் நான் இனிமையானவன் அப்படின்னது, நான் வாழைப்பழம் நான் ரொம்ப இனிமையா இருக்கேன் அப்படின்னு. சூடம் எதுவுமே பேசல, அமைதியா இருந்தது. இந்த தேங்காய் உள்ள போனவே முதல்ல என்ன செஞ்சாங்க, ஒரே உடை உடைச்சதும் தேங்காய் ஓடு உடஞ்சு போச்சு. அது ஆணவத்தோடு பேசினதா நான் வலிமையானவனே முடிஞ்சு போச்சா. ரெண்டாவது வாழைப்பழம் நான் இனிமையானு சொன்னதா அதை உரிச்சிட்டாங்க, அதனுடைய அணமும் அடங்கிடுச்சு. இந்த சூடு அமைதியா கோயிலுக்கு போச்சா, இருக்கிற வரைக்கும் பிரகாசமாக எரிந்து கொண்டு கடைசி இறைவனுடைய திருவடியை அடைகிறது. அதே போல நாம அமைதியாக இருந்தால், எந்தவித ஆணவமும் இல்லாமல் இருந்தால், அமைதியாக இருக்கும் வரை பிரகாசித்து விட்டு நாம் இறைவனுடைய திருவடியை அப்ப ரொம்ப அமைதி தேவை இந்த உலகத்துல. ரொம்ப இதுதான் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, பேச்ச கொஞ்சம் சுருக்கணும். சொப்படி பத்திரமா பேசிதான் அவங்க வர வழி கிடையாது. மற்றவங்க எல்லாம் அமைதியா இருக்கும். எதுக்கிட்டதான் கோயிலுக்குலாம் போயிட்டோம்னா நல்ல திருப்தியா இருந்து இறைவனா வழிபாடு செய்யணும். கோயிலுக்குள்ள உள்ள போகும்போது கையை தொங்க போட்டுட்டு உள்ள போக கூடாது. கோயில் வழிபாடு பண்ணது இல்லை, போகும்போது கை ரெண்டையும் தொங்க போடக்கூடாது. தூக்கிய கையை அப்படி வச்சுக்கிட்டே தான் வரணும். கையை தொங்க போடக்கூடாது. 4 பேர் கூட பேசக்கூடாது. பேசாம உள்ள போய் தரிசனம் பண்ணணும். இறைவனை தவிர வேற எதையும் நினைக்கக்கூடாது. நாம எப்படி திரும்ப போவோம், உள்ள போகும்போதே நிலை பெறுவாறு நெஞ்சே நீ வா. முதல்ல உள்ள போகும்போதே நம்ம நெஞ்சதான் உள்ள கொடுப்போம். நம்ம நெஞ்ச யார் யாருக்கோ கொடுப்போம், எதையோ நினைப்போம். அத அப்புறம் சொல்றது எப்படி போய் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னு. முதல்ல நெஞ்ச உள்ள கூப்பிட்டாரு. ஏன்னா இந்த நெஞ்சு எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்குமா, நெஞ்சே நீ வா. ஏன்னா நேற்றுதான் வாங்கின 225 ரூபா செருப்பு, அந்த செருப்பு மேலே கவனம் முழுவதும் இருக்கும். அதை நினைச்சுக்கே உள்ள போனோம்னா அது தாய் கூட தெரியுமா, அது யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு வெளியில வந்து பார்ப்பாங்க, கரெக்டா இருக்காது, யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த சிந்தனைலாம் இல்லாம சிலவர் பார்த்தீங்கன்னா வீட்டுல பால் வேற கொதிக்க வச்சு அதை ஆஃப் பண்ணனா என்னன்னு தெரியல. சில பேர் வீட்டை கதவு பூட்டிட்டு வந்துட்டானா என்னன்னு தெரியல. இதெல்லாம் தவிர்த்துட்டு எல்லாத்தையும் மறந்து போய் இறைவனை போய் வழிபாடு, எல்லாத்தையும் மறந்து சாமி ஒன்றை தவிர வேற எதையும் நினைக்காத நிலையில போய் இறைவனை வழிபாடு செய்யணும். அப்படின்னாதான் நம்ம என்ன செய்ய முடியும், போய் முழுமையாக வழிபாடு பண்ண முடியும். இப்ப நீங்க
சாலை ஓரம் போறீங்க, உங்களுடைய கவனம் முழுவதும் எதுல இருக்கும்? சாலையில மட்டும்தான் இருக்கும். அதுல உங்களுடைய முழு கவனமும் இருந்தால்தான் நாம பிரயாணம் செய்ய முடியும். அதே போல நீங்க திருக்கோயிலுக்கு போனா உங்க கவனம் முழுவதும் இறைவனை தவிர வேற எந்த இதுலயும் சிந்தனை இருக்குன்னா நம்மளுடைய வழிபாடு பூர்த்தியாகிறது. அதை இறைவனை மட்டுமே நினைந்து வழிபாடு செய்தால் நம்முடைய வழிபாடு பூர்த்தியாகும். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் விநாயகர் பெருமான் தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றார். அதே போல பாத்தீங்கன்னா இந்த பார்க்கடலை கடைவதற்கு தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் இந்த பார்க்கடலில் சாவா அமுது வேண்டும் என்று விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் அவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க, பார்க்கடல் கடைய வேண்டும் என்று மற்ற மலையை மூன்றி வாசி என்கின்ற பாம்பை கயிறாக பிரித்து வால் பகுதியை தேவர்களும் தலைப்பகுதியை அசுரர்களும் இருந்து என்ன பண்ணாங்க, கடைந்தார். எதுக்காக? சாவா அமுதி கிடைப்பதற்காக. அதை சாப்பிட்டா இரவாமல் இருக்கலாம் அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இறைவன் ஒருவரை தவிர மற்ற எல்லாருக்குமே என்ன உண்டு? பிறப்பு இறப்பு உண்டு. இப்ப நம்ம எத்தனை பிறவி எடுத்துருக்கோம் நமக்கே தெரியாது. அத்தனை கோடி பிறவி எடுத்திருக்கோம். ஒரு தாய், இருதாய், பல கோடிய தாய். ஒவ்வொரு தாய் வீட்லயும் பால் குடிச்சுட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு பிறவிலையும் எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கடுகொடு நரியும் எரிபுவி மரடி கமலனு மிகவும் அயர்வானார் அப்படின்னு யார் சொல்றா? அப்படின்னு அவர்கள் சொல்றாரு. 7 கடலோட மணலை நீங்க ஒரு கை மணலை உன்னால என்ன முடியுமா? ஒரு கை மணலை என்ன முடியுமா? 7 கடலோட மணலை ஒருவேளை உட்கார்ந்து என்னன்னு நினைச்சா கூட எண்ணிடலாமா? ஆனா நம்ம பிறவிய என்னவே முடியாது. அத்தனை கோடி பிறவி பிறந்து வந்துகிட்டே தான் இருக்கும், இன்னும் பிறந்துகிட்டு தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நிறைய வினை நம்ம பாக்கியது. வர வேண்டியது, பிறக்க வேண்டியது, வினை செய்ய வேண்டியது, மறுபடியும் வினை செய்ய செய்ய அது மூடமுடையா நிறைய. இறைவன் பார்த்தாரு, இப்பா ஒரு 1000 வனம் இருக்கு உன் கையில, நீ ஒரு 200 கொண்டு போய் அனுபவிச்சுட்டு வான்னு நமக்கு கொடுத்தா, நம்ம 200 அனுபவிக்க வந்தா நம்ம 200 தானே அனுபவிக்கணும். நம்ம எக்கச்சக்கமா வினையை கொண்டு போய் 1000 மறுபடியும் கொண்டு போய் கொடுத்தா அப்ப நிறைய பாக்கி இருக்குமா இருக்காதா? வினை நிறைய இருக்கும். அப்ப அதெல்லாம் என்னைக்கு நம்ம போட்டி பண்ண? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பிறவியை மதித்து இறைவனை வழிபாடு செய்து உயக்கூடிய வழியை நாம் பார்க்கணும். மிக ஒரு காலம் இனி இல்லை, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மை கருதறியை ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகரும் நிறைய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டி பிறாந்தன் அடியவருக்கு மூடபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே அப்படிங்கிறாரு நாய்க்கோ. இனி ஒரு பிறவி வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். 7 கடலோட மணல கூட உட்கார்ந்து நம்ம பிறவி என்ன முடியாத அளவுக்குன்னா எல்லாரும் கழுகுல நம்ம உடம்ப கொத்தி கொத்தி சாப்பிட்டு உன்னை எத்தனை தடவைடா கொத்தி சாப்பிட்ட அப்படின்னு அந்த கழுகுக்கே என்ன வந்திருக்கான், அயர் வந்துருச்சான். அத்தனை பிறவி எடுத்துட்டு கழுகுக்கு அயர் வந்துருச்சு, நரிக்கு அயர் வந்துருச்சு, கடைக்கு படைக்கக்கூடிய பிரம்மாவுக்கே அயர் வந்துருச்சான். கமலனும் மிகவும் அயர்வானார் அப்படிங்கிறார். அப்படின்னு கமலனை யார் தெரியுமா உங்களுக்கு? நான்முகன் ஆகிய பிரம்மா. படைக்கக்கூடிய பிரம்மாவுக்கே அழுப்பு வந்துருச்சு, உன்னை எத்தனை தடவை படைச்சுட்டார். அத நம்ம முன்னோர்கள் அழகா பண்ணாங்க. நங்கவனத்தில் ஓராண்டி 16 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு கொண்டி அதை கூத்தாட்டி போட்டோடை தாண்டி வருகடி படிக்கீங்களா? நந்தவனத்தை ஓராண்டி அவனை 4 மாதமாய் குயவனை வேண்டி, 4 10 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாட்டி போட்டு உடைத்தாண்டி. ஒரு குயவன் ரொம்ப வேலை பலு, அவனுக்கு நிறைய பணம் செஞ்சுட்டு இருந்தான். அவ்வளவு வேலைக்கு நடுவில் ஒருத்தன் போய் எனக்கு ஒரு பானை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டான்.
இப்ப எனக்கு வேலை நிறைய இருக்குப்பா, என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கான். எனக்கு எப்படியாவது ஒரு பானை வேணும் அப்படின்னா சரி, அவன் அவ்வளவு வேலைக்கு நடுவில் ஒரு பானையை செஞ்சு கொடுத்தான். அவன் என்ன செய்யணும்? இந்த பானைய பத்திரமா வச்சிருக்கணும், இருக்கக்கூடாது. போய் உடச்சிட்டு வந்து மறுபடியும் எனக்கு ஒரு பானை செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அவன் மறுபடியும் என்ன செஞ்சான்? சரி, வேலைக்கு நடுவில் ஒரு பானை செஞ்சு கொடுத்தான். இப்படி அவன் செஞ்சு செஞ்சு கொடுக்க அவன் அதை போய் உடச்சிட்டு வந்தா இப்ப அந்த குயவனுக்கு கோபம் வருமா வராது? கட்டாயமா வரும். இப்ப நமக்கு பல வேலைக்கு நடுவுல திடீர்னு யாராவது டக்குன்னு கோவப்பட்டுறோம்ல. அவ்வளவு வேலைக்கு நடுவுல அவன் பானை செஞ்சு கொடுத்தா அதை போய் அவன் உடச்சிட்டு வந்ததும் உனக்கு மிகுந்த கோபம் வருவது போல நாம ஒவ்வொரு பிறவையா எடுத்துட்டு போய் பிரம்மா முன்னாடி போய் நிற்கும். அவரும் படைச்சு படைச்சு கொடுக்க இங்க வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு இங்க டிவியை பார்க்க பொழுத வீணாக கழிக்க அப்படி இருந்தா நாம இறைவன் திருவடியை அடைய முடியும். இல்ல நாம இன்பத்தான் பெற முடியுமா? சொல்லுங்க. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணப்பு இன்னம்பர் ஈசனே அப்படின்னு அப்பசாமி சொல்ற. வெட்டியா பொழுது போக்குறாங்கல்ல, செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க. சாமி எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கலாம், வீணானதெல்லாம் என்ன செய்யக்கூடாது பார்க்கணும். சில பேர் கோயிலுக்கு போய் அழுது தொழுவாங்க, அதையும் தாண்டி கணக்கில் இருக்கிற. சிலர் மலர் பறித்து இறைவனுக்கு கொண்டு போய் வழிபாடு செய்வாங்க, அதையும் தாண்டி கணக்கில் இருக்கிற. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும் அழுது காமுற்று அரட்டுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. இன்னைக்கு எத்தனை பேர் செல்போன் காலையில எந்திரிச்சதுமே என்ன செய்யறாங்க தெரியுமா? பல்ல தைக்கிறாங்களோ இல்லையோ, காலையில எழுந்து செல்ல தைக்கிறாங்க. அப்படின்னு எல்லாம் ஆயிடுச்சு. அதுலயும் பொய் வேற, காலையில இருந்து சொல்ற பொய் இரவு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டியவற்றை செய்து வைக்க வேண்டும். இப்படி அந்த பானையை எப்படி செய்து கொடுக்கணும், அது வந்து அந்த குயவனுக்கு கோவம் வரும். அதே போல நம்ம படைக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் கோவம், அவனுக்கே அழுப்பு வரும். எத்தனை தடவை தான் இந்த உடம்பை படைத்து கொடுக்கன்னு அவருக்கே அழுப்பு வரும். ஆனா சாமி அப்படி கிடையாது. எத்தனை பிறவினாலும் இந்த உயிர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் இதற்கு பக்குவம் வரும் வரை பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னு இது கடை தர முடியாது. அடுத்தடுத்து பிறவி கொடுத்தாதான். வான்கட்டு மாறுதம் ஆய்ந்து அழுநீர் மண்கடினும் தான் கெட்டல் இன்று தனிப்பறியா தன்மையை ஊன்கட்டு உணர்வு கட்டிய உயிர் கட்டிய உள்ளமும் போய் நான் கட்டவா வாடி செல்லேனம் கொட்டோம் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஏன் வந்து சரிப்பே வராது. எத்தனை பிரிவுகளும் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த உயிர்களுக்கு பக்குவம் வர வேண்டும், ஆன வலிமை குறைய வேண்டும். இயல்பாகவே அவ்வளவு சொன்ன நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஆணவம் என்கின்ற ஒன்று. யான் எனதுங்கிற தெரிந்து எல்லா உயிரினங்களுமே உண்டு. அது நீக்கிறதுக்கு தான் விநாயகர் பெருமான் 2 இது வச்சிருக்காரு. பாசம் அங்குசம். அது எதுக்கு? நம்ம இருக்கக்கூடிய ஆணவ மனத்தை நீக்குவதற்கு பாச அங்குசத்தை 2 இருக்கு. அதான் உயிர்களுக்குன்னு சொன்னாப்புல. 5 இருக்கிறதுல ஒன்று தனக்காக, ஒன்று தாய் தந்தையை பூஜிப்பதற்காக, ஒன்று தேவர்களுக்காக, மற்ற 2 நம்ம உயிர்களுக்காக. இந்த உயிர்களை கடைத்தேற்றுவதற்காக விநாயகர் பெருமான் பாச அங்குசம் என்கின்ற 2 கையில் வைத்திருக்கின்றார். அந்த யானை எப்படி அடக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? அது போல விநாயகர் பெருமான் என்ன பண்றாரு? நம்மை அந்த ஆணவத்தினுடைய வலிமையை போக்க செய்வதற்காக பாச அங்குசத்தை கையில் வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறவிலையும் அந்த ஆணவ வலிமை கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். உடனே குறைஞ்சிடாது. அது பக்குவம் வந்துகிட்டே இருக்கும். இறைவனை வழிபாடு செஞ்சால்தான் வருமே தவிர இறைவனை வழிபாடு செய்யாம வரவே வராது. அப்படி ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு அந்த ஆணவ வலிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரச்சு. அப்ப இங்க வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னாரு, பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடிடுவானே. பாவம் செய்யாதிரு மனமே. இங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னாரு, பாவம் செய்யாம இருக்கும்.
பாவத்தை சுத்தமா தவிர்க்கணும், பாவம் செய்யாம பாத்துக்கணும். இப்ப எது உங்களுக்கு பாவம் புண்ணியம் எது உங்களுக்கு தெரியும்? எது பாவம் புண்ணியம் தெரியுமா? நம்மளால அறிய முடியாது. சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு தர்மம் செய்வதற்கு கூட 3 நிலைகள் உண்டு. ஒரு திருக்கோயில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் போய் தர்மம் செய்வார், ரெண்டாவது ஒருத்தர் போய் தர்மம் செஞ்சாரு. சாமி இந்த முதல்ல போய் தர்மம் செஞ்சாரு பாத்தீங்களா, அவருக்கு 10 மார்க் கொடுத்தாரு. ரெண்டாவது ஒருத்தர் போய் தர்மம் செஞ்சாரு பாருங்க, அவருக்கு 50 மார்க் கொடுத்தாரு. மூணாவது ஒருத்தர் போனா பாருங்க, அவனுக்கு 100க்கு 100 மார்க். 3 பேருமே தர்மம் தான் செஞ்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப முதல்ல போய் தர்மம் செஞ்சாரு பாத்தீங்களா, அவர் அப்படி சுத்தி சுத்தி பார்ப்பாரு, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காரு பார்த்து தர்மம் செஞ்சாரா. நாம் செய்கின்ற தர்மம் தெரிந்தால் நமக்கு வெறும் 10 மார்க் தான். சில பேர் ரெண்டாவது போனார் பாருங்க, அவர் இறக்கப்பட்டு செய்த காரணத்தினால் அவருக்கு 50 மார்க். மூணாவது ஒருத்தர் போனார் பாருங்க, இது என்னுடைய பொருள் அல்ல, இது இறைவன் தர வந்தது அப்படின்னு நினைச்சு தர்மம் செய்தார் பாருங்க, அவருக்கு 100க்கு 100 மார்க். நீ எந்த செயலை செய்தாலும் இது என்னுடையது அல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக 100க்கு 100 மார்க் கிடைக்கும். நீங்க செய்த தர்மம் நிலைத்திருக்கும். ஏன் நினைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அறம் செய்யணும். ரெண்டாவது இங்க வந்தாச்சுன்னா தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தாளாது அறம் செய்வை அப்படின்னு, வாழ்வாவது மாயம் மண்ணாவது கிண்ணம் வாழ்வாவது பிறவிக்கடல் பசி நோய் செய்த பரிதான். ஆகையினாலே தாளாது அறம் செய்வேன் நடங்கண்ணான் மலரோனும் கீழ் மேலுற நின்றான் திரு கேதார மினீரே அப்படின்னு சுந்தரம் சுவாமி பாடுறாரு. நல்ல பாட்டுதான். எப்படி சொன்னாரு? இந்த வாழ்வாவது மாயம் அப்படிங்க. ஏன்னா இப்பதான் நம்ம குழந்தைய பார்த்துருக்கோம், நம்ம வீட்டு பிள்ளைய திடீர்னு வளர்ந்து காலேஜ் போயிட்டு இருக்கோம், நொடி பொழுது போயிடும். வாழ்க்கையெல்லாம் மாயமான வாழ்க்கை. எப்படி எது போல அப்படின்னா, இந்த ரோட்ல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீர் தெரிகிற மாதிரி இருக்கும், பக்கத்துல போனா நீரே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? இந்த மெயின் ரோட்ல போனீங்கன்னா தூரத்துல இருக்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்துல போக போக ஒண்ணும் இருக்காது. அது போல இந்த வாழ்க்கை. வாழ்வாவது மாயம் அப்படின்னு. கண்டிப்பா ஒரு நாள் என்ன தின்னும் அப்படின்னா, மண்ணில் போவது தின்னும், யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நாள் போய்தான் ஆகணும், யாரும் மாட்டேங்கன்னா சொல்ல முடியாது. மண்ணாவது தின்னம் பால் போவது பிறவி கடல். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தாளாது அறம் செய்யும். அதாவது அவை பாட்டி முதல்ல சொல்லும் போது ஆர்த்தி சூடி சொன்னதுமே என்ன சொன்னாங்க பாத்தீங்களா ஐயா? முதல்ல அறமே என்ன சொன்னாங்க? அறம் செய்ய விரும்புதான் சொன்னாங்க, அறம் செய்யும் சொல்லல. நீ கண்டிப்பா அறம் செய் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லல. ஏன் அப்படின்னா, அறம் செய்ய விரும்பு அப்படின்னாலே முதல்ல விருப்பப்பட்டாலும் செய்ய முடியும், விருப்பம் இல்லாம தர்மம் எப்படி செய்ய முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். முதல் நீ விருப்பப்படு, அறம் செய்வதற்கு விருப்பப்படு, அறம் செய்ய விரும்பு. அடுத்து ரெண்டாவது ஆறு சினத்தை தவிர. கோபம் இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. கோபப்பட்டோம்னா கடைசி ஜெயில தான் இருப்பாங்க. கோபத்தை முதல்ல தவிர்க்கணும். நான் யாரு நினைச்சேன் கோபப்படுறவங்க பாருங்க, என்னை மிருகமா மாத்திராது அப்படிங்கிறாங்கல்ல. அதான் அது எங்க கடைசி எங்க முடியும்? காமம் கோபம் மதம் ஆச்சரியம் களவு கொலையில போய் முடியும். கோபம் எதுல முடியும்? கடைசி கொலையில போய் முடியும். அப்படி இல்லாமல் கோபத்தை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவை பாட்டி என்ன சொன்னாங்க? இயல்வது கரவே அப்படின்னா, நம்மளால இயல்றதும் தர்மம் செய்யணும். இயல்வது கஷ்டம் இல்லையா? ஒரு கொடுக்கறத போய் தடுக்காமையாவது இருந்தாங்க. ஈவது விலக்கியல் அப்படின்னாங்க. இப்ப நம்ம கோயிலுக்குலாம் போனா வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போனோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கைகள்லாம் நல்லா இருக்கு, ஒரு போய் தருவம் செய்யற அப்படி தடுப்பாங்க பார்த்தீங்களா? தருவம் செய்வதை போய் தடுக்க கூடாதான் அப்படின்னு நூல் சொல்லுது. நம்ம தருவம் செய்வதை தடுத்த குற்றம் நமக்கு சேர்ந்து வந்து. அதனால யாரையுமே போய் என்ன செய்யக்கூடாது? தர்மம் செய்வதை போய் நாம் தடுத்து நிறுத்தக்கூடாது. அது இறைவனுக்கும் அவர்களுக்கும் உள்ளக்கூடாது. அதை நாம போய் என்ன செய்யக்கூடாது? கொடுக்காதுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் நூல்கள் எல்லாம் சொல்றது. இயல்வதை கரவை ஈவது விளைக்கல் என்று கூட அவை படி சொல்றாங்க. இப்படி எல்லாரும் சொல்றாங்க. அப்ப எத்தனையோ பேருக்கு நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. எழுகடல் மணலை அளவில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கழுகொடு நரியும் எரிபூமி மரளி கமலரும் மிகவும் அயர்வானார் என்று அருணைநாத பெருமான் சொல்வதற்கு இணங்க நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். நாம இங்கே வந்து தாளாது அறம் செய்தால் நாம தடங்கண்ணான் மலரோனும்
கீழ்வேலூர் இருந்தாண்டு கேதார வினிலே என்று சொல்வதற்கிறங்க நாம் இந்த பிறவியை நன்றாக மதித்து இங்கே வந்து வழிபாடு செய்தால் நாம் உண்மையான நிலையை என்னுடைய பேரின்ப நிலையை நாம் அடையலாம். அப்படி விநாயகர் பெருமான் வணங்காமல் இந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்தார்கள் என்றால் மற்ற மலையை ஒன்றி வாசி என்கின்ற பாம்பை கயிறாக பிரித்து வால் பகுதியை தேவர்களும் தலைப்பகுதியை அசுரர்களும் பிடித்து கடைகிறார்கள். கடைசி என்ன வரணும்? அமுதம் வரணும். ஆனா விநாயகமான வழிபாடு செய்யாமல் அவர்கள் செய்த காரணத்தினால் அங்கே நஞ்சு வந்து விஷம் இந்த பார்க்கடலில் இருந்து பார்க்கடல் என்னது அமுதம் வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் செய்த காரணத்தினால். அப்ப நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் முதல்ல விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து விட்டுதான். அப்படி அவர்கள் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் கலைந்தார்கள். இந்த கடல்ல இருந்து ஒரு நஞ்சு வந்து ஆழம், அந்த பாம்பு தலைப்பகுதியை அசுரர்கள் பிடித்து கொண்டிருக்காங்களா, அவங்க பிடிச்சாங்க பாருங்க. அந்த பிடி தாங்க முடியாம பாம்பு ஒரு விஷத்தை கட்டின. அது ஒரு ஆழம், இது ஒரு ஆழம், அது ஒரு ஆழம், ரெண்டும் சேர்ந்து ஆழகால விஷம் துரத்தியது. அத்தனை தேவர்கள்லாம் பயந்து ஓடினாரு. எங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கைலாய மலைக்கு ஒண்ணு. அங்க 5 துரத்தியது. ஆனா கைலாய மலைக்கு உள்ள வந்தாங்க. சாமி என்ன வேண்டும் என்று கேட்டா உடனே நஞ்சு துரத்துக்கிட்டது அப்படின்னதும் அப்படி நஞ்ச நாவல்குளம் போல திரட்டி சாமி அப்படியே நஞ்சு. அந்த நஞ்சு போய் எங்க அடைக்கினாருன்னா இந்த கண்டத்தை போய் அடைக்கினார். கண்டத்தை அடைஞ்சதுனால முழுகல. முழுகியிருந்தா நம்ம இன்னைக்கெல்லாம் மறுபடியும் எல்லாம் இருளுக்குள்ள போயிருக்கோம். அப்படி இருளுக்குள் போகாமல் இறைவன் நம் எல்லாம் காக்கும் பொழுது கண்டத்தில் அடைக்கி. ஏற்கனவே நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்? இருளுல இருந்து வந்திருக்கோம். முழு இருள்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். இப்ப என்ன செஞ்சுக்கிட்டோம்? இன்ப துன்பம் ரெண்டையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நம்ம எங்க போகணும்னா பேரு நிலைக்கு தான் போகணும். மறுபடியும் இரு நிலைக்கு போக முடியுமா? அப்ப இங்க இருந்து கரை தேடி போகத்தான் பார்க்கணும். அப்ப இறைவன் வழிபாடு செய்யாம நாம் என்ன செய்ய முடியாது? இங்க இருந்து போகணும். வேற எதுவுமே உபாயமே கிடையாது. எதனால் வழிபாடு செய்யாம நாம எந்த பேரு நிலையை நாம் அடைய முடியாது. அப்படி விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யாமல் செய்த காரணத்தினால் நன்றி துரத்தியது. அதை இறைவன் எடுத்து உண்டார். அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? பிரதோஷமாக கொண்டாடுகிறோம். பிரதோஷம் தெரியுங்களா? போனதுங்க. அதே சனி பிரதோஷம் கழிப்பிருக்கீங்களா? சனி பிரதோஷம் கூட்டம் அன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும். ஏன் சனி பிரதோஷம் விசேஷம் அப்படின்னா அன்னைக்குதான் இறைவன் நஞ்சு உண்டாங்க. அதனால சனி பிரதோஷம் விசேஷம். சனிக்கிழமை உண்ட காரணத்தினால் சனி பிரதோஷம் விசேஷமாக ஆகிறது. அதனால விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாத காரணத்தினால் நஞ்சு வந்து அமிர்தத்துக்கு பதில் நஞ்சு வந்து. அப்ப நம்ம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் முதல்ல விநாயகர் பெருமானுக்கு கொட்டு போடுவோம். பார்த்தீங்களா? 3 கொட்டு. எதுக்காக 3 இங்க நீங்க கொட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கொட்டும் போது அமிர்தம் தெரிக்கும். அமிர்தம் தெரிச்சு எங்க போவோம் அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை அது போய் அபிஷேகிக்கும். அபிஷேகிக்கிறது விநாயகர் பெருமான் திருப்தி ஆயிடும். அப்ப நீங்க என்ன கேட்டாலும் விநாயகர் பெருமான் தெரியும். அதனால இந்த இடத்துல 3 தடவை நம்ம ஓம் மகா கணபதியே நம்ம அப்படின்னு நம்ம. ரெண்டாவது அறிவு வளர்ச்சி. இந்த உச்சி போடுறோம்ல, அப்ப அறிவு நமக்கு 2 காதையும் பிடித்து. இன்னும் யாராவது கரெக்டா உச்சி போடுறாங்களா? லேசா அப்படி உட்கார கூட மாட்டாங்க. இதுல நிறைய அந்த உணவுகளை எப்படிலாம் வச்சுக்காங்க பாருங்க. அப்படி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாம நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு செயலையும் நாம் தொடங்கக்கூடாது. அப்படி ஒவ்வொரு ஆண்டும் பிரபாகரன் ஐயா விநாயகர் பெருமானை பற்றி எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று இந்த விழாவை ஏற்றி போட்டுகின்றார். அதிலே நகர்வளம் ஒவ்வொரு ஆண்டும் நகர்வளம் வர வைப்பதும்
அதனுடைய சிறப்ப மக்களுக்கு எடுத்து உரைப்பதும், இந்துக்கள் எல்லாம் கொண்டாடும்படி அந்த இயக்கத்தை மேம்படுத்தவும் இதை சிறப்பாக அந்த பணியை அவர்கள் செய்து வருகின்றனர். விநாயகப் பெருமானே வினையை வேறழிக்க வந்தான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதமா தன்மையினால் கண்ணீர் பணிவின் கணிந்து என்று கூட நமது அருளாளர்கள் சொல்கின்றார். இப்படி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் என்ன கனி வைக்கணும்? இக்கவரை நற்கனிகள். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் போது நல்ல கனிகள் வைக்கணுமா? எப்படிங்களா? இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்போடென்னை எல் பொறியவள் உவரை இளநீர் வந்து என்ன நல்லா சொன்னாரு? இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்போடு எண்ணெய் அவல் பொறி துவரை பயிர் வகைகள் பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனிமூலம் என்று அந்த பாட்டில சொல்றாரு. அப்ப பச்சரிசினால் செய்யப்பட்ட எந்த ஒரு உணவையும் விநாயகர் உணவு வைக்கிறோம். பச்சரிசினால் செய்யப்பட்ட எந்த கொலக்கட்டை பிட்டு போன்றவெல்லாம் விநாயகர் பெருமானுக்கு